விஜயா பயங்கர கோவமா திட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் இங்கெல்லாம் வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அவங்க பாட்டி ரெண்டு பேருமே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னம்மா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு. இவங்களெல்லாம் நேற்றே நான் திட்டியிருந்தா போயிருப்பாங்க, இன்றைக்கி தான் நான் திட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க. எங்கேருந்தோ வந்துட்டு 2 நாள் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல, இவங்களுக்குலாம் எப்படி தான் மனசு வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா வந்துட்டாங்க. விடுங்க, எதுக்காக நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி ஆமாம், எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனாவை திட்டுறாங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. இல்லை, எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்தாங்க, அதை போக போகிறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் திட்டிகிட்ருக்காரு. வேண்டாம், என்னால் உங்களுக்குள்ளே சண்டை வேண்டாம், நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அவங்க பாட்டி 2 பேருமே வெளியே போகிறாங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மீனாவும் போகிறாங்க. நீ எதுக்காக போகிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஏன், பாவம் சின்ன பையன் கிறிஷ், அதனால தான் நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சேர்ந்து போகிறாங்க. ஆமாம், நீ போயிட்டா வீட்டில் எப்படி எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஆறி போயிருக்குமே, எங்களுக்கு சூடாக வேணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சூடாக வேணும்னா சூடு பண்ணி சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி தான் கிறிஷ் உனக்கு கட்டு பிரிக்க போகிறாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக உனக்கு கண்ணு தெரிஞ்சிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பார்த்துக்கங்க, அதை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க. டாக்டர் வராங்க. வந்தவொடனே கட்டெல்லாம் பிரிக்கிறாங்க. அவள் வருவாளா என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கட்டை பிரித்தோடனே அப்படியே கண்ணு லைட்டாக தெரியுது கிறிஷுக்கு. அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க அம்மா எகுத்தா மாதிரியே வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிறிஷ் கத்துறாரு. கிட்ட வராங்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா வந்துட்டியா? நான் வந்துட்டேன் கிறிஷ், கண்டிப்பாக எப்போவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா பார்க்குறாங்க. கிட்ட வந்து ஐயோ மீனா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே எழுந்துக்கிறாங்க. இல்லை, நான் வந்து சும்மா தான் வந்தேன், இவங்க வந்து பேகை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, என்கிட்டயே நீ கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை, நான் வந்து மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்தது, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கொடுக்குறாங்க. அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கும்போது அம்மா உன் பேக்கை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க ரோகிணி. ரோகிணி 2 பேருமே இருக்காங்க. அப்போது மனோஜ் சொல்கிறார், அப்பா நான் தூங்கி 2 நாள் ஆச்சு தெரியுமா, நிம்மதியான தூக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா 2 நாள் வந்து நம்ம ரூமை பிடிச்சிட்டாங்க, அதுவும் பெட்டு, ஏசி, ரூமு, சும்மா விடுவாங்களா என்ன, எவ்வளோ சந்தோஷமாக சொகுசாக இருந்துட்டு போகிறாங்க. யாரோ ஒருத்தவங்க யார் ரூமில் வந்து இருக்காங்க. அந்த பையனை பார்த்தாலே பிடிக்கல. அவங்க அம்மா, ஐயோ கடவுளே, யாருன்னே தெரியல, அவங்கெல்லாம் வந்து யார் ரூமில் இருந்துட்டு போகிறாங்க, எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன மனோஜ் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிச்சே பேச மாட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க. ஏன், என்னாச்சு ரோகிணி, நான் சாதாரணமாக தானே பேசினேன், நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இல்லை, அதுக்காக நான் சொல்லலை, யாராக இருந்தா என்ன, ஏதோ அவனுக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஒரு சின்ன பையன், ஒரு 2 நாள் இருந்துட்டு போகிறதுல என்ன பிரச்சனை, நீயும் சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தையும் அவங்க அம்மாவையும் பயங்கரமாக திட்டுறீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் இன்னும் உன்னை திட்டினா மாதிரி சொல்கிறேன், ஏதோ என் மனசில் பட்டதை நான் சொன்னேன், 2 நாளாக சரியாக தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வராரு. நீ கோச்சிக்காத ரோகிணி, நான் ஏதோ சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. மொத்த மீனா 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கிறிஷோட பாட்டிக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்கள வர சொல்லுங்கள், இல்லைனா ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரோகிணியும் இருக்காங்க. அப்படியே யோசிக்கிறாங்க, ஐயோ என்ன பண்ணுறது, இல்லைம்மா பரவாயில்லம்மா வேண்டாம்மா